என்னடா ஜென்ஸ் நேமாக இருக்கே அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. நான் எதனால் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் போது நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரிஸ் தமிழ் பொண்ணு. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லாயிருக்கோம். நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, என்னை பற்றி கேட்டாங்க கமெண்டில், உங்களை பற்றி நீங்கள் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, அவங்களுக்காக இந்த வீடியோ நான் வந்து மேக் பண்ணி போடுறேன். அப்புறம் ஃப்ரான்ஸுக்கு எப்படி வந்தீங்கன்னு வந்து கேட்டாங்க. ஃப்ரான்ஸுக்கு எப்படி வந்தேன்றதையும் நான் அடுத்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ என்னை பற்றி மட்டும் நான் கொஞ்சம் சுருக்கமாக உங்களுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய முழு பெயர் வந்து காதர் பிவி. என்னடா ஜென்ஸ் நேமாக இருக்கே அப்படின்னு வந்து நினைக்காதீங்க. எங்கள் அப்பாவோட அம்மா பேர். எனக்கு அம்மாவாக இருக்கணுன்றதுக்காக எங்கள் அப்பா வச்ச பேர். ஸோ அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து காதர்ன்ற நேம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எம்எஸ்சி பிஎட் வந்து படிச்சிருக்கேன். நான் ஒரு தனியார் பள்ளியில் ஒரு 5 வருஷமாக நான் வந்து ஒர்க் போயிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகிட்டு என்னுடைய மேரேஜுன்னு பார்த்தீங்கன்னா லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தான் எங்களுடைய மேரேஜுக்கு அப்புறம் நான் வந்து வேலைக்கு போகல. நான் எங்கள் வீட்டுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான். என் கூட பிறந்தவங்க யாருமே கிடையாது. ஏன்னா என்னுடைய வந்து நேட்டிவ் பிளேஸ் வந்து மதுரை, சொந்த ஊர். நானும் மதுரைக்காரன் தான்டா. மதுரைனாலே ஒரு இது வரும், டேய் நாங்களாம் மதுரைக்காரங்கடா அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு கெத்து இருக்குது. யாராவது மதுரைக்காரங்க இருந்தீங்களா எப்படின்னு சொல்லுங்கள். நான் எதனால் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா வந்து இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, ஃப்ரான்ஸுக்கு வந்துட்டோம். ஃப்ரான்ஸுக்கு வந்து அதுக்கப்புறம் இங்கே உள்ளவங்க யாருமே வந்து நம்மளுக்கு தெரியாது, சர்க்கிள் யாருமே தெரியாது. அப்புறம் ஹஸ்பண்டும் வந்து வேலைக்கு போயிடுவாங்க. அப்படின்ற சூழ்நிலை நம்ம என்ன பண்ணுறதுன்னு ஒரு தாட் இருக்குல்ல. ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தப்போ அது ஒரு மாதிரியாக இருக்கும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும் போது நம்ம வீட்டு வேலையிலே பார்த்துட்டு என்னடா எப்பப்பாரு சும்மா இருக்கன்னு ஒரு மாதிரி வந்து கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேட்டாலுமே அது நம்மளுக்கு ஒரு மாதிரியாக வந்து ஃபீல் ஆகும். சும்மா இருக்க அப்படின்னு சொல்லும் போது அது யாராக இருந்தாலும் வீட்டில் சும்மா இருக்காமே வேலைக்கு போயிட்டே இருந்துட்டு போகலை அப்படின்னா அவங்கள அந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது நம்மளுக்குள்ளே ஒரு தாட் வரும், என்னடா நம்ம இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்குறோமே, வீட்டு வேலை இதெல்லாம் பார்க்குறோமே, பார்த்துனாலுமே நம்ம என்ன சும்மாவாக இருக்கோம். அந்த ஒரு கேள்வி கேட்கும் போது நம்மளுக்கே ஒரு மாதிரியாக எப்படி சொல்கிறதுனே தெரியாது. இந்த ஒரு இதில் கூட சொல்லுவாங்க, சும்மாவாக இருக்கேன் நான் சும்மாவாக இருக்கேன். இந்த அது காய்கறி வாங்க போனேன், அப்புறம் பிள்ளைகளை பார்த்துக்கிட்டேன், அப்புறம் உன் துணி பிள்ளைய துணி இதெல்லாம் வந்து துவைக்க வேண்டியது வரும். இப்படிலாம் அந்த டைலாக் சொல்லுவாங்கள்ல, அதுக்கேற்ற மாதிரி அது வந்து நம்மளுக்கே எடுத்த டைலாக் மாதிரி தான் இருக்கும் ஒவ்வொரு ஹவுஸ் ஒய்ஃபுக்கும். அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கும். அந்த மாதிரி ஹஸ்பண்ட் ஒரு வேளை சும்மா இருக்கும்போது, நீ என்ன சும்மா தானே இருக்க, இந்த 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 வேலை என்ன வார்த்தை சொன்னடா, என்ன கேட்டானா கூட செய்யக்கூடாதா அப்படின்ற சொல்லும் போது ஒரு மாதிரியாக இருக்கும். ஸோ அந்த தாட்டில் இருக்கும் போது தான் நான் சரி ஓகே நம்ம ஏதாவது வந்து பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு இது தென்படுச்சு. சரி ஓகே, நான் வந்து இதை எப்படி சொல்கிறதுனா, நான் இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு வந்து நம்மளுக்கு வந்து தெரியாது, என்ன செய்கிறதுன்னு வந்து தெரியாது, யூடியூப்னா என்னன்னு வந்து தெரியாது எனக்கு. இது யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தான் யூடியூப்னா இப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஐயோ வெளியே போயிடலாமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஓகே, நம்ம ஒரு இதை எடுத்துட்டோம்ல, அதில் எதையாவது நம்ம வந்து சாதனை பண்ணி ஆகணும் அப்படின்னு எனக்குள்ள ஒரு வெறி. அதை நோக்கி தான் நான் இப்போ ஓடிக்கிட்டே இருக்கேன். நம்மளும் வீட்டில் இருக்கோம், நம்ம வேலை செய்கிறோம். சரி ஓகே, இதே ஒரு வேலை இல்லாதவன்னு சொல்லலாம். யூடியூப்ன்றது ஒரு பார்ட் டைம் மணி தான். பார்ட் டைம் மணி நம்ம ஏதாவது வந்து பண்ணலாம். நம்ம ஃப்ரான்ஸுக்கு சுற்றி பார்க்க போகும்போது சரி ஓகே, நிறைய பேருக்கு வந்து தெரியாது எப்படி இருக்கும்ன்ட்டு, சரி அதை நம்ம வந்து காட்டுவோம் அப்படின்றனால அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போய் அதுக்கப்புறம் கப்புள் ரீல்ஸ் இதெல்லாம் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ நல்லபடியாக போயிட்டுருக்கு. உங்கள் ஆதரவில் நீங்கள் நல்லபடியாக எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறீங்க. இன்னமும் எங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆதரவு கொடுங்க. நாங்கள் வந்து நம்புகிறோம் நீங்கள் இன்னும் எங்களை மேலும் வந்து வளர்த்து விடுவீங்க அப்படின்றதையும். இப்போ எங்களுக்கு நிறையா வந்து சொந்தங்கள்லாம் கிடச்சிருக்காங்க ஓரளவு சொல்லலாம் எங்களுக்கு. அதாவது நம்மளுக்கு ஒன்றுனா யாருமே வந்து வரமாட்டாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து அப்படி கிடையாது. நம்மளுக்கு உடம்பு சரியில்லைனா கூட கேட்குறதுக்கு ஆளுங்க இருக்காங்க. அதாவது நம்ம சொந்த பந்தம், அதாவது சொந்த பந்தம், இரத்த உறவுகள்
அவங்கள விட அவங்க வந்து நம்மளுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறத விட இந்த மாதிரி ஒரு அண்டை வீட்டில் எப்போவுமே நம்ம ஊர்லேயும் அப்படி தான் இருக்கும். ஒரு அண்டை வீட்டில் இருக்கிறவங்க தான் நிறையா நம்மளுக்கு வந்து ரொம்ப வந்து க்ளோஸாக இருப்பாங்க சொந்த பந்தத்தை விட. ஸோ அதை மாதிரி தான் இங்கேயும். அதே மாதிரி எனக்கும் நிறையா யாருமே வந்து கை கொடுத்தது கிடையாது. இப்போ நான் இங்கே வந்து இருக்கேன் அப்படின்னா எங்களுடைய இதில் மட்டும்தான் நாங்கள் வந்து நிற்கிறோம். மற்ற யாருமே எங்களுக்குன்னு வந்து ஹெல்ப் பண்ணது கிடையாது. எங்களுடைய இதில் தான் நாங்கள் வந்து இருக்கோம். வேறு என்ன சொல்கிறது, இப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் ஆல்ரெடி வேலை இல்லாம டிப்ரெஷன்ல இருக்கேன் நான். ஏன்னா கொஞ்சம் தனியாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து டிப்ரெஷனாக தான் இருக்கும். அப்படின்றப்ப அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் நான் மீண்டு வந்து நானாக இப்போ வந்து வீடியோ போடும்போது எனக்கு கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. ஓகே, நம்ம வந்து சும்மா இல்லை, நம்மளும் ஏதோ ஒரு வீடியோ போடுறோம். அது வேலைன்னு சொல்ல முடியாது, இதுன்னு சொல்ல முடியாது, ஏதோ மாதிரி போய்கிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நீங்களும் எங்களுக்காக வந்து ப்ரேயர் பண்ணுங்கள், நல்லபடியாக போகணுன்னு. அடுத்து ஃப்ரான்ஸுக்கு வந்து எப்படி வந்தீங்கன்னு வந்து கேட்டாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்குன்னு ஒரு ஃபுல் வீடியோ போடுறேன். காளிமுத்துன்ற ஒரு தம்பியும் கேட்டிருந்தாங்க, இங்கே வந்து வேலைவாய்ப்புலாம் எப்படி இருக்கும், ஃப்ரான்ஸுக்கு வந்து வரலாமா அக்கா, எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப அந்த மெசேஜ்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. அந்த தம்பியை என்னன்னு தெரில, ஆளை காணோம். கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, ஆளை காணோம். அதுக்கும் நான் கூடிய சீக்கிரத்தில் நான் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். எப்படி ஃப்ரான்ஸ்க்கு வரலாமா, என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வந்து மேக் பண்ணி போடுறேன். அவ்வளோதான் என்னை பற்றி. இன்னமும் உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து கேள்விகள் கேட்கணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கும் ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணி வந்து போடுறேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எனக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு வேணும். நிறைய ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க, ரொம்ப நன்றி. இவ்வளோ ஆதரவு எனக்கு வந்து கொடுப்பீங்கன்னு நான் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதன் மூலமாக நிறைய உறவுகள், நிறைய ஃபேமிலிஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிறாங்க. நிறைய பேர் வந்து நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி வாட்ஸ்அப்லேயும் எனக்கு தனியாகவும் இது பண்ணி சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, இன்னும் நல்லா பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அவங்களுக்கும் ரொம்ப வந்து நன்றி. இன்னமும் எங்களை வந்து பார்த்து எங்களுக்கு வந்து நிறைய ஆதரவு கொடுப்பீங்கன்னு வந்து நாங்கள் வந்து நம்புகிறோம். வேறு நம்ம எந்த மாதிரிலாம் வீடியோ கொடுக்கலான்றது நீங்கள் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி நான் வந்து எனக்கு சூட்டபுளாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நான் வீடியோ கொடுக்குறதுக்கு நான் வந்து ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்மளுடைய சேனலில் எதை பற்றி வீடியோ வருதுன்னா ட்ராவல் விளாக்கு, அப்புறம் சம்டைம்ஸ் வந்து குக்கிங் வீடியோ, அப்புறம் கப்புள்ஸ் வந்து காமெடி ரீல்ஸு, அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த ஆல்ன்ற பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். பாய்.